கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இந்த நாட்களிலே மீதமுள்ள வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 சாட்சிகள் அவர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்து கடைசி வாரத்திலே அந்த 3 வருட காலங்களிலே அவர்கள் ஊழியம் செய்வதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், 7வது வசனத்திலிருந்து நாம் 12ஆம் வசனம் வரை 13ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப் போகிறோம். அங்கே சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருக்கிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே தம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகள் வைக்க ஒட்டார்கள். இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயமுண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியிலே அழிந்தார்கள். மீதமானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாக வருகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 7 வசனங்கள் இங்கே என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், இந்த 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மீதமுள்ளவர்களுக்காக உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிற புத்தி இல்லாத கன்னிகளாகிய இஸ்ரவேலர்களுக்காக 2 வகை பீப்புள்களை அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 2 வகை கூட்டங்களுக்கு அவர்கள் செய்தியை கொடுக்கும்படியாக இங்கே வருகிறார்கள். அந்த 1,44,000 யூதர்களுக்காக இவர்கள் செய்தியை கொண்டு வரும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால், அவர்கள் 6ஆம் முத்திரையே அவர்கள் 2 சாட்சிகளின் கீழ் அங்கே திறக்குகிறார்கள். அங்கே திறக்கும்போது இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் கோத்திரர்கள் மிகவும் அவர்கள் வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் பூமியிலே அந்த 2 சாட்சிகளை குறித்து அவர்கள் அங்கே கலங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 1260 நாட்கள் தொடர்ந்து தன்னுடைய சாட்சியை அவர்கள் சொல்லி முடித்த பின்பு இந்த பாதாளத்தில் இருக்க மிருகமானது அவர்களை வந்து கொன்று போட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த 2 தீர்க்கதரிசிகள் இந்த பூமியிலே அங்கே மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். இங்கு மோசேவின் ஆவியை கொண்ட ஒரு தீர்க்கதரிசியும் எலியாவின் ஆவியை கொண்ட இன்னொரு தீர்க்கதரிசியும் ஆக 2 தீர்க்கதரிசியும் இப்பொழுது இங்கே பூமியிலே இங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கொலை செய்யப்படுவதற்கு மிருகமானது அவர்களை கொலை செய்தது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பூமியிலிருந்து எழும்பி வருகிற அந்த மிருகமானது அவர்களை ஜெயித்தது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே மோசேவானவனும் எலியானவனும் எதற்காக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக வர வேண்டும் என்று நாம் அங்கே பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தை யூதர்களுக்காக கொடுத்தவன் மோசே. மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த எலியானவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கியவன். இப்பொழுது இந்த 2 தீர்க்கதரிசிகளும் வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய செய்தியை அங்கு விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் யார் என்று அந்த செய்தியை அவர்கள் மேசியாவென்று அவர்கள் அடையாளம் கண்டுபட்ட பிறகு, யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரன் எப்படி எகிப்திலே அந்த அரண்மனை மாளிகைகளை வெளிப்படுத்தினானோ அதை போல இந்த மீதமுள்ள யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இப்பொழுது இந்த 2 தீர்க்கதரிசிகளின் செய்திகளுக்கு அங்கே செவி கொடுத்து ரசிக்கப்பட போகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம்.
இதற்காக இந்த 2 தீர்க்கதரிசிகள் இந்த பூமிக்கு வர வேண்டும், அவர்கள் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று இந்த வேதம் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறது. சம்பவம் இங்கே என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் மிருகமானது இவர்களை ஜெயம் கொள்கிறது. இவர்களுடைய சரீரமானது அந்த விசாலமான அந்த வீதியிலே அங்கே கிடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த ஜெருசலேம் வீதியிலே அங்கே கிடக்கும்போது இந்த ஜனங்கள் கோத்திரக்காரர்கள் அவர்களுடைய மரணத்தை கண்டு மிகுந்த சந்தோஷமிட்டு தங்களுக்குள்ளே வெகுமதிகளை பங்கிட்டார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இந்த தீர்க்கதரிசிகள் இருவருடைய மரணம் உலகத்திற்கு அனைத்திற்கும் சந்தோஷத்தை அங்கே கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியின் குடிகள் அவர்கள் நிமித்தமாக மிகுந்த வேதனைப்பட்டபடியினால் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இவர்கள் இயற்கையை அங்கே கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த 6ஆம் முத்திரையானது இவர்களுடைய தலைமையின் கீழே அங்கே நடைபெறுகிறது, திறக்கப்படுகிறது என்று இங்கே வேதத்திலே நாம் கடந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். இந்த முழுமையாக இந்த 6வது முத்திரையை இந்த 2 தீர்க்கதரிசிகள் அங்கே கட்டுப்படுத்துகிறார்கள். இப்பொழுது அவர்களால் இந்த பூமியின் குடிகளுக்கு வேதனை அதிகமாக இருந்தபடியினாலே அவர்களுடைய மரணம் ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியாக அங்கே அறிவிக்கப்படுகிறது. இதை காட்சியை அவர்கள் உலகத்தில் தேசத்தில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும் ஜனத்தின் பாசைக்காரர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது தகவல் தொழில்நுட்ப சாதனத்தின் மூலமாக இந்த செய்தியானது உலகமெல்லாம் அங்கே 2 சாட்சிகள் மரணத்தை அவர்கள் பார்க்க நேரிடுகிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 2 தீர்க்கதரிசிகள் பூமியை வேதனைப்படுத்தபடியினால் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பெருகி இப்பொழுது அவரை வெகுமதிகளை வழங்கி கொண்டு இருக்கும்போது இந்த 3 நாளைக்கு பின்பு சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்களுடைய ஜீவ ஆவியானது தேவனிடத்திலிருந்து அங்கே வந்து பிரவேசித்த போது அவர்கள் இப்பொழுது காலூன்றி உயிர்த்தெழுந்து நிற்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்களை பார்த்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு மிகுந்த ஒரு பயம் அங்கே உருவாகிறது. அங்கே வானத்திலிருந்து இங்கே ஏறி வாருங்கள் என்று அந்த தீர்க்கதரிசிகளை நோக்கி ஒரு சத்தம் உண்டானது. அந்த பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்திற்கு ஏறி அவர்கள் வானத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை இப்பொழுது பார்க்கிறார்கள். இங்கே வசனம் அங்கே நமக்கு 9வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அவர்களுடைய இறந்த பிரேதத்தை அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். அவருடைய பிரேதத்தை வைக்கும்படியான கல்லறைகளை அவர்கள் வழிகாட்டவில்லை. அவருடைய சரீரமானது விசாலமான வீதியிலே அங்கே காணப்படுகிறது. அவர்களுக்கு இப்பொழுது அவர்களுடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு உலகத்தின் கோத்திரர்கள் அனைவருக்கும் அங்கே மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் இப்பொழுது 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஜீவ ஆவி புறப்பட்டு வந்தபடியினால் காலூன்றி எழுந்து அவர்கள் மேகத்தின் வழியாக வானத்திற்கு ஏறி சென்றார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அவருடைய சத்துருக்களுக்கு அதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பயம் உண்டாயிற்றது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இவர்கள் செல்லும்போது இந்த பூமிக்குள்ளே இங்கே நியாயத்தீர்ப்பானது அங்கே இயற்கை பேரழிவுகளை அங்கே தாக்குகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இந்த பூமியானது மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்திலே ஒரு 10 பங்கு அங்கு இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7000 பேர் ஒரே நேரத்திலே பூமி அதிர்ச்சியிலே இறந்து போகிறார்கள். மீதமுள்ளவர்கள் பயந்து பரலோகத்தின் தேவனை அங்கே துதிக்கிறார்கள் என்று இங்கே நாம் 2வது ஆபத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்திலே இந்த 2 தீர்க்கதரிசிகள், அதில் ஒன்று மோசேயானவன் தூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான். எலியானவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தான். இந்த 2 தீர்க்கதரிசிகள் வந்து அந்த 1260 நாட்கள் உள்ள ஊழியத்தை அவர்கள் அங்கே செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியின் குடிமக்கள் என்ன செய்தார்கள் என்பதை இந்த வேதத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 6ஆம் முத்திரையின் கீழே இங்கே நிகழப்படுகிறது. இந்த காரியமெல்லாம் 6ஆம் முத்திரையின் கீழே அங்கே நிகழ்த்தப்படுகிறது. அந்த 6ஆம் முத்திரையை நிகழ்த்துபவர்கள் இருந்த 2 தீர்க்கதரிசிகள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவமானது 6ஆம் முத்திரைக்கு தொடர்புடையதாக அங்கே காணப்படுகிறது. அவர்கள் இயற்கையை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இதற்கு பின்பாக 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகிறான். அவன் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருடைய அவருடைய
கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக அங்கே மாறுகிறது. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ண போகிறார் என்பதை என்று கம்பீர சத்தத்தோடு அவன் வானத்தில் பேசக்கூடிய காரியத்தை இப்பொழுது நாம் தியானிக்கப் போவோம். வரக்கூடிய நாட்களிலே நாம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த ட்ரம்பட்டு தூதன் 7வது தூதன் தன்னுடைய சத்தத்தை கொடுக்கும்போது என்ன காரியங்கள் இங்கே பரலோகத்தில் நடக்கப் போகிறது என்பதை குறித்து 11ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.